சரோ, தூங்கிட்டியா? இல்ல. நீ தூங்கலையா? இல்ல. ஏ? நீதான் அப்பவே வந்து படுத்துட்டியே. அப்பவே வந்து படுத்தேன். தூக்கம் எங்க வருது? சும்மா புரண்டு புரண்டு கிடக்கேன். ஏ? கல்யாண நினைப்பா? அது மட்டும் இல்ல. வேற என்ன? இல்ல, இத்தனை நாளா மாமாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம்னதும் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு. ஆனா இப்போ சொல்லு. இப்ப என்ன? இல்ல, 8000 ரூபாய்க்கு மாமா புடவை செயின் வாங்கியிருக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மாமாக்கு அவ்வளோ பிரியமா என் மேல? இருந்திருக்கே. யாருக்கும் தெரியாம மாமா உன் மேல பிரியமா இருந்திருக்காரு. அதான் இப்ப கவலை போய் பயம் வந்துருச்சு. என்னது? கவலை போய் பயம் வந்துருச்சா? ஏன்? இல்ல, மாமாவோட இவ்ளோ பிரியத்துக்கும் தகுந்தவளா, அருகதை உள்ளவளா நடந்துக்கணுமேங்கிற பயம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல சரோ. தானோ, நீ ஏய், நீ கொஞ்சமா இருக்கா? நீ என்ன பண்ணணும் தெரியுமா? மாமாவோட சோடா பிசினஸ டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய், நீ இன்னும் தூங்கலையா? சரி, எப்படி? நீதான் நல்லா வாய்க்கு ருசியா ஊறுகாய் போடுவல்ல, போடு. எலுமிச்சை, மாங்காய், வெள்ளை பூண்டுன்னு வெரைட்டியா ஊறுகாய் போடு. ஒரு சோடா வாங்கினா ஒரு ஊறுகாய் பாக்கெட் ஃப்ரீ அப்படின்னு ஆஃபர் கொடுத்தா சோடா வியாபாரம் பிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிடும். என்ன சரோ, இவன் என்னென்னமோ சொல்றா? அட, சீரியஸா தான் சொல்றேன். உன்கிட்ட சோடாவையும் ஊறுகாவையும் வாங்கிக்கிட்டு எல்லாரும் ஒயின் ஷாப் போயிடுவாங்க. போதைக்கு காரணம் சரக்கா, இல்ல போஸ் மாமாவோட சோடாவா, இல்ல தனா அக்காவோட ஊறுகாவான்னு நாட்டுல பெரிய பட்டிமன்றமே நடக்க ஆரம்பிச்சிடும். அக்கா, லீலா சொல்றது சூப்பர் ஐடியா. ஏய், நீயும் இன்னும் தூங்கலையா? ஏ லீலா, உன் ஐடியாவை எடுத்து குப்பை தொட்டில போடு. வாய பாரு, வாயாடி. நான் வாயாடியாக்கா? உன்னை பத்தி ஒரு அப்பாவின்னு நினைச்சிட்டு இருந்தா நீ என்னடானா போஸ் மாமாவ முந்தியில எப்படி முடியுதுன்னு சரோ அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கேல்ல? ஏய், ஏய், நான் அப்படியாடி கேட்டேன்? நீங்க வேற ஸ்டைல்ல கேட்டிருந்தாலும் அதுக்கு அர்த்தம் அதான். ஏண்டி, தானே ஒரு ஐடியா கேட்டா அதுக்காக ஊறுகாய் போட்டு கூடன்னு கிண்டல் பண்றியே, இது ஒரு ஐடியாவா? வெயிட் அக்கோ, இந்த ஊறுகாய் பிசினஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோ, என்ன வந்து ஏண்டின்னு கேளு. ஏ லீலா, எப்படி இப்படிலாம் பேச கத்துக்கிட்ட? அட, உனக்கு விஷயமே தெரியாதா? இதுக்கு ஒரு புஸ்தகமே இருக்கு. 30 நாட்களில் புருஷனை முந்தியில் முடிவது எப்படின்னு. அத படிச்சு பாரு. இதுக்கெல்லாம் கூட புஸ்தகம் இருக்கா? ஏய் தானோ, நீ வேற அவ உன்னை கிண்டல் பண்றா. ஏய் லீலா, கம்முனு இருடி.